தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ். இப்ப நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ட்ரேடிங் சம்பந்தமா ஒரு லைவ் செஷன் ஏற்கனவே நம்ம பார்ட் 1 நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். இது அதை தொடர்ந்து வந்து இரண்டாவதாக நம்ம ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட லைவ் செஷன் வந்து பார்ட் 2. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னாலே நம்ம குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்குது. அது நார்மலா என்ன காரணம் அப்படின்னா, இது சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. ப்ராப்பரா அந்த எஜுகேஷன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இது எப்படி பண்ணணும், இதுல உள்ள விஷயங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்ட்டு எஜுகேஷன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இல்ல. அதனாலதான் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல போதுமான அளவுக்கு இதை பத்திய அந்த விழிப்புணர்வு கிடையாது. அப்புறம் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள யார் வந்தாலும் சரி என்ன செய்யணும்னா, அதிகமா சம்பாதிக்கணும்னு வராங்க, நல்லா ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த மார்க்கெட்டை பத்தி யாருமே கத்துக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. ஸோ முதல்ல லேர்னிங் பண்ணணும், ரெண்டாவது ஏர்னிங் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து லேர்னிங் பண்ணாம டைரக்டா ஏர்ன் மட்டும் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த மார்க்கெட்ல இறங்குறதுனாலதான் நிறைய பேர் வந்து அவங்க வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மகிட்ட சொன்ன எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சேவிங்ஸ் பண்ணுங்க தம்பி அப்படின்னு ஒரு பழக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை பத்தி யாரும் நம்மகிட்ட பேசல. நம்ம ஸ்கூல் காலேஜோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்மகிட்ட யாருமே வந்து நம்மகிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லல. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அது எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணிருப்போம். அப்ப அது எஜுகேஷன் சம்பந்தமா நம்ம இந்த ட்ரேட் சம்பந்தப்பட்ட நாலேஜ் நமக்கு வந்திருக்கும். ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டுல மேக்சிமம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இந்த மணி குரோத் அப்படின்ற ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சு இந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட ஒரு எஜுகேஷனை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே இதில் உள்ள எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம ஆரம்பிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மணி குரோத் சேனல் ஆரம்பிச்சு இந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட அந்த டெக்னிக்கல் விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பாட்டு தான் நம்ம வந்து லைவ் செஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 2வது செஷன். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா, நான் 2012 நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 13 வருஷம் 14 வருஷம் ஆச்சு. இப்பதான் நான் வந்து இது முழுமையா அதை வந்து கத்துக்கிட்டு இப்பதான் நம்ம அதுல வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருக்கோம். ஸோ அதனால நீங்களும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப நாள் முதல்ல கத்துக்கணும்னு நீங்க நினைக்கணும். இப்போ 2010 வாக்குல பாத்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுல வந்து ஒரு நெட் ஃபெசிலிட்டி கிடையாது. ஜூம் இந்த மாதிரி ஒரு ஜூம் வந்து ஃபெசிலிட்டி கிடையாது. இப்ப நான் கத்துக்கிறது 13 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நீங்க எல்லாம் கத்துக்கணும்னு ஈஸியா கத்துக்கலாம். டைம்ஸ் புரிய பெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸா அந்த மாதிரி இருக்கு. நான் அப்ப வந்து 10 வருஷத்துக்கு முன்னால கிளாஸ் போனோம்னா லைவ் கிளாஸ் தான் அப்ப இருக்கும். நேர்ல சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாதிரி தான் போனோம். அங்க போய் ஒரு நாள் அட்டன் பண்ணி இருந்துட்டு அப்ப அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி இன்னொரு கிளாஸ் நம்ம கத்துக்கணும்னு வேற ஒருத்தட்ட போகணுமா அதுக்கே பல மாசங்கள் ஆகும். அப்ப அந்த டைம் பீரியட் இழுத்துருச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே மேக்சிமம் லைவ் கிளாஸ், ஜூம், இந்த கூகுள் மீட் எடுத்து எல்லாமே வந்து லைவ்ல நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு டயத்துல நம்ம வந்து இதை கத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. அதான் நீங்க இந்த மார்க்கெட்ல இந்த ட்ரேடிங் நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து லேர்னிங் பண்ணுங்க, நிறைய கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து நம்முடைய கிளாஸ வந்து நம்ம வந்து இப்ப கிளாஸ்க்கு நம்ம போவோம். ஓகே, இப்ப வந்து அதாவது நம்ம இந்த செஷன் பாத்தீங்கன்னா ட்ரேடிங்னா என்ன, மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரியாத புதுசா நியூ கமர்ஸ் வருவாங்களா மார்க்கெட்டுக்கு, அவங்களுக்கு உண்டான வீடியோ தான். அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்ப இந்த இதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்முடைய ஒர்க் இதுல என்ன அப்படின்னா பை அண்ட் செல். ஒண்ணு ஒரு பொருளா ஒரு பங்கு வாங்க போறோம், விற்க போறோம், அவ்வளவுதான். ஸோ அதுதான் நம்ம இந்த இதுல பண்ண வேண்டிய வேலை. இப்ப அப்படி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொருள்
ஒரு கம்பெனியோட ஷேர், இப்ப இந்த ரிலையன்ஸ் இருக்கு. இந்த ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேரோட பிரைஸ் இப்ப எவ்வளவு? 1489 ரூபா இப்ப கரண்ட் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியா வந்து இதுல இந்த சார்ட்டுக்கு பேர் நீங்க பார்க்கக்கூடிய சார்ட்டுக்கு பேர் ட்ரேடிங் சார்ட் அப்படின்ட்டு. இந்த சார்ட்ல நம்ம வந்து பிரைஸை நம்ம பார்ப்போம். நம்ம எந்த கம்பெனியோட பங்கம் வாங்க போறோமோ அது என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு, இந்த சார்ட்டா பாக்குறதுக்கு இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். இதுல எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம இதில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அதுக்கு சில அடிப்படையான சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நேற்று 23, நேற்று 25ஆம் தேதி, இன்னைக்கு 26. ஸோ இந்த 25ஆம் தேதி நேற்று இந்த மார்க்கெட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 9:15 ஆரம்பமாகும், 3:30 முடியும். இதான் மார்க்கெட் டைமிங் ஹவர்ஸ். இப்போ இந்த நேற்று 9:15 இதான் ஓப்பன் ஆன டைமிங். கரெக்டா 3:30 பாருங்க, இப்போ 3:30 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 9:15 ஆரம்பிச்சு. இதுதான் இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா காலையில 9:15 ஓப்பன் ஆச்சுல, அப்ப நமக்கு அந்த ஓப்பனிங் பிரைஸ் எவ்வளவு? இப்ப எக்ஸாம்பிளா இதுல நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டி எவ்வளவு? 25,150. ஸோ இதுதான் நேற்று வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸ். ஒவ்வொரு இதை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஓப்பன் காலையில 9:15 எப்ப ஓப்பன் ஆன நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறமேட்டு பாருங்க, காலையில ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே மேல போயிருக்கு. அப்புறம் அதிகபட்சமா நேற்று நடந்தது அதிகபட்ச ஹை இதுதான், 25,280 அதிகபட்ச ஹை. அப்ப இது என்ன ஹை பிரைஸ். அப்புறம் நேற்று அதிகபட்சம் லோன்னு நேற்று நடந்ததுல லோவான பிரைஸ் பார்த்தா அந்த ஓப்பனிங் இந்த பிரைஸ் தான் நடந்திருக்கு. லோ பிரைஸ் 25,126. ஸோ இது லோ. ஓப்பன் காலையில 9:15 ஓப்பன் ஆன பிரைஸ், ஓப்பன் பிரைஸ். அப்புறம் இது கடைசியில பாருங்க 3:30 க்ளோஸ் ஆயிருக்கு. 25,248 க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ். ஸோ ஒரு பங்கோட சேர நம்ம வந்து காலையில 9:15 ஓப்பன் ஆகும். அதை ஓப்பனிங் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். அதான் ஓப்பன் எழுதியிருக்கோம். அப்புறம் அதிகபட்ச ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ். இது வந்து நாளை நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு வந்து இந்த விஷயத்த நம்ம கையில் எடுத்து பண்ணுவோம். அப்புறம் நம்ம வீட்டு இந்த சார்ட், இந்த நம்ம இதுல பார்க்குற இது வந்து டைமிங். இப்ப நம்ம வந்து 5 மினிட் சார்ட் வச்சிருக்கோம். இதுல வந்து 50 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த சார்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறோம். இது 50 மினிட் சார்ட் வச்சு பார்க்குறோம். அப்புறமேட்டு 1 ஹவர் சார்ட். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சார்ட்டை நம்ம வந்து நமக்கு டயத்துக்கு தகுந்த மாதிரியா நம்ம வந்து 1 ஹவர், 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 1 டே, இந்த மாதிரி நம்ம டயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வச்சுதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பாக்குறோம்ல, இந்த நீங்க பாக்குற இந்த பிரைஸ், இதுதான் வந்து பிரைஸ். இப்ப இந்த இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றும் மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கும். இந்த கேண்டில் அது பக்கத்துல ஒரு திரி இருக்குதா மேல, சோ அதனால இதே மாதிரி கேண்டில், இது திரி, அதனால இதை வந்து கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட், இந்த சார்ட்டுக்கு பெயர் நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பிரைஸை வந்து லைன் சார்ட்டா வச்சுக்கணும். இப்ப பாருங்க, கேண்டில் ஸ்டிக் மறைஞ்சிருச்சு, லைனா தெரியுது. சரி, அந்த நம்ம பிரைஸ் வந்து இப்ப நம்ம லைன்ல பாத்துட்டு இருக்கோம். ஸோ நார்மலா எல்லாருமே வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ல வச்சுதான் நம்ம வந்து இதை இது பண்ணுவாங்க. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இந்த ட்ரேடிங்ல பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இப்ப பிம் சார்ட்டை வச்சு நம்ம இதை அனலைஸ் பண்ணுவோம். இப்ப இங்க பாருங்க, அடுத்து நீங்க பாருங்க, இப்ப மார்க்கெட் இப்ப பிரைஸ் வந்து மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து திரும்ப ரிட்டர்ன் மேல போயிருக்கு. அப்ப இந்த இடத்த இந்த நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா சப்போர்ட் அப்படின்ற வேலை நம்ம பயன்படுத்துவோம். சப்போர்ட் இதுக்கு பேரு. இதுக்கு பேர் வந்து சப்போர்ட். இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட்
இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து மேல இருந்து கீழே இறங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பிரைஸ் எந்த இடத்துல இருந்து டேர்ன் ஆகுதோ, ரிவர்ஸ் ஆகுதோ, அந்த இடத்துக்கு பேரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேல போய்கிட்டு இருக்கிற இந்த பிரைஸ் வந்து எந்த இடத்துல இருந்து திரும்ப கீழே இறங்குதோ, ரிவர்சல் ஆகுதோ, அந்த இடத்துக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் ரெசிஸ்டன்சி. சோ எந்த இடத்துல இருந்து மேல போய்கிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ், இந்த பங்கோட விலை வந்து மேல போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழே திரும்பி வந்திருக்கு. இந்த பிரைஸ் வந்து திரும்ப கீழே இறங்கி வந்திருக்கு. இந்த இடத்துக்கு பேர், எந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் திரும்பி வந்துச்சோ அந்த இடத்துக்கு பேர் ரெசிஸ்டன்சின்னு பேர். அதுதான் இப்ப நம்ம ஒரு கோடு போட்டு வரைஞ்சோம். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்ப கீழே நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் எந்த இடத்துல இருந்து யூ டர்ன் போடுதோ, மார்க்கெட் கரெக்டா இந்த இடத்துல இருந்து திரும்பி இருக்கு. சோ இதுக்கு பேர் சப்போர்ட். சோ இப்ப சப்போர்ட்ல ஏன் இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் கூடுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்த உடனே பையர்ஸ் வாங்குறவங்க வந்து அதிகமா வருவாங்க. இது வந்து ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல வந்து வந்துச்சுன்னா மார்க்கெட் விலை கூடும் அப்படின்னு. இப்ப இப்ப எக்ஸாம்பிளா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அதிகமா தக்காளி வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்ளை அதிகமா வந்துருச்சு. தக்காளி வந்து அதிகமா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து விற்கிறத கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருந்து விலை குறையும். அதிகமா வரத்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தக்காளி ஆட்டோமேட்டிக்கா அதோட விலை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் தான் சப்ளை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்த இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த சப்போர்ட்டை இன்னொரு இடத்துல டிமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ளை டிமாண்ட் இது வந்து நம்ம இந்த மார்க்கெட்ல நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா இதை நீ தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் நீ வந்து, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. சப்ளை, இந்த சப்போர்ட்டுக்கு டிமாண்ட். ஸோ இது டிமாண்ட். ஸோ வந்து சப்ளைனா என்ன, டிமாண்ட்னா என்ன, எதை சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்போர்ட்னா என்ன அப்படின்ட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து இப்ப இதுல வந்து டெக்னிக்கலா நம்ம இந்த ட்ரேட் பண்ணும்போது இதுல என்ன வேலை இதை யூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாருங்க, இப்ப வந்து இந்த இதுல வந்து மார்க்கெட்ல நம்ம அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இத வந்து மார்க்கெட் இப்ப பிரைஸ் பாருங்க, இந்த இடத்துல இருந்து இப்ப இங்க இருந்து என்ன செஞ்சிருக்கு, இங்க இருந்து நல்ல ஒரு ஹை போயிருக்கு. சோ இப்படி பொருளோட விலை இப்படி கீழ இருந்து மேல ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அப் ட்ரெண்ட் அதுக்கு பேர். இங்க இருக்கு பிரைஸ் எங்க இருந்து எங்க போயிருக்குன்னு பாருங்க. சோ பிரைஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் மேல போயிருக்கு. சோ இதுக்கு பேர் வந்து அப் ட்ரெண்ட். இன்னைக்கு வந்து டுடே இன்னைக்கு என்ன சொன்னாங்க, அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அப் ட்ரெண்ட். இந்த மாதிரி பிரைஸ் வந்து கீழே இருந்து மேல போச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் அப் ட்ரெண்ட். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் பார்க்க போறோம். டவுன் ட்ரெண்ட்னா என்ன?
இப்ப பாருங்க. ஸோ மார்க்கெட் இப்ப இங்க மேல இருந்து கீழே இறங்கி வருதுல, இதுக்கு பேர் தான் டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னா டவுன் ட்ரெண்ட். இப்படி ஒரு பிரைஸ் வந்து கீழே இறங்கி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட், முக்கியமான ட்ரெண்ட், அதுக்கு சைடு வேன்னு பேரு. மார்க்கெட் வந்து மேலேயும் போகாது கீழேயும் போகாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே வந்து என்ன செய்யணும், சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பிரைஸ் தான் உதாரணத்துக்கு பாருங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல மேலேயும் போல கீழேயும் போல அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் டவுன் ட்ரெண்ட். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மார்க்கெட் மேலேயும் போகாம கீழேயும் போகாம இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா அதுக்கு பேர் தான் சைடு வே. சைடு வே. இப்படி மார்க்கெட் வந்து இப்படி 3 விதமா வந்து அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டா இல்ல சைடு வேவா, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதை பார்த்து தான் நம்ம அதை வந்து இது பண்ண முடியும். அப்புறமேட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், பாட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்துங்களா? ஸோ இந்த இது வந்து டாப். ஸோ இதுக்கும் இது வந்து டாப்பு, கீழே இருக்க பேரு பாட்டம். மார்க்கெட்டை நம்ம நீங்க பண்ணி வச்சு நாளைக்கு நம்ம கிளாஸ் நம்ம லைவ் கிளாஸ்ல நம்ம நடத்தும் போது இது டாப்பு, இது வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுமா, இந்த இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மேல இருக்க பேர், இந்த இதுக்கு பேர் தான் டாப், கீழே இருக்க பேர் வந்து பாட்டம். இது நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து கேண்டில்ஸ்டிக் சார்ட். கேண்டில்ஸ்டிக் சார்ட். இப்போ இந்த ஓவரால் நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட்டுக்கு பேர் வந்து ட்ரேடிங் சார்ட். ட்ரேடிங்ல வந்து நம்ம வந்து சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இந்த மார்க்கெட்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மார்க்கெட்டோட நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்த மார்க்கெட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பை பண்ண போறோம், செல் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு 80 ரூபாயில ஒரு பிரைஸ் நம்ம வாங்குறோம், அதை நம்ம வந்து 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அதுல நமக்கு 20 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட். 20 ரூபா வந்து நமக்கு அது வந்து லாபம் கிடைக்குது. ஸோ இப்ப மார்க்கெட் மேல போகும்போது நம்ம நினைச்சிட்டோம், அதை நம்ம வாங்கி இது பண்றோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு, இப்போ இன்னைக்கு காலையில இருந்து பாருங்க, காலையில இருந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேல போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் மேல போகுது, நம்ம நினைக்கிறோம், வாங்குறோம், மேல ஏறுது, லாபத்தை புக் பண்றோம், ஓகே. சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கும்னு நம்ம நினைக்கிறோம், அப்ப நம்ம அன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். நம்ம வந்து கீழே போனாலும் நம்ம என்ன செய்யலாம்னா மார்க்கெட் கீழே போகும்னு ஆடப்படுது. ஏன்னா இப்ப நம்ம வாங்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்ம வித்துருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வித்தாதான் நம்ம வாங்க முடியும். அப்போ ஒருத்தர் வித்திருப்பாரு, நம்ம வாங்கியிருப்போம், நம்ம வாங்கினதுக்கு மார்க்கெட் மேல போயிடுச்சு, நம்ம வித்திருப்போம், இன்னொருத்தர் வாங்கியிருப்பாரு. அதான் அதோட கான்செப்ட். சோ அதான் நம்ம வந்து மார்க்கெட் இன்னைக்கு கீழே போகுது அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம், இன்னொருத்தர் பை பண்ணுவாரு. சோ மார்க்கெட் மேல போனாலும் நம்ம வந்து இதுல பிசினஸ் பண்ணலாம், லாபம் சம்பாதிக்கலாம். மார்க்கெட் கீழே போனாலும் நம்ம வந்து இதுல லாபம் சம்பாதிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம். இப்ப இந்த கீழே பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வால்யூம். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கேண்டிஸ்ட் ஒவ்வொரு டயத்துக்கு அந்த மாதிரி வால்யூம், இங்க பையர்ஸ் எத்தனை பேர் வராங்க, செல்லர்ஸ் எத்தனை பேர் வராங்க, இதெல்லாம் எல்லாமே கவுண்டிங் இருக்கும். இதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். எத்தனை பேர் வந்து ட்ரேட்ல இன்வால்வ் ஆகுறாங்க, எத்தனை பேர் ஆர்டர் வந்து பெண்டிங்ல இருக்கு, வால்யூம் என்ன,
இப்படி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு இடம் நீங்க புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வந்துருக்கீங்க. இந்த இதுல வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நீங்க பாத்துக்கணும். இப்ப இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ட்ரேடிங் சார்ட் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு மட்டும்தான். அப்ப இப்ப பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா இதுல இந்த இதை நம்ம வாங்கி நம்ம ஒரு பிரைஸ ஒரு பொருளை வாங்கி விற்கணும் அப்படின்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்கி விற்க முடியும். இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். நம்ம சொன்னோம்ல அந்த என்எஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கீழே ஒருத்தர் சப்ரோக்கர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதுல நம்ம வந்து நம்ம இப்போ சொன்னோம்ல வாங்குற ப்ராடக்ட் கோல்டு சில்வரோ கம்பெனியோட சேவரோ எதுனாலும் சரி வாங்கி விற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் இதுதான். இதுதான் நம்ம வாங்குவோம் விற்போம். அதுக்கு இதுலயே நம்ம வந்து அந்த சார்ட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். ட்ரேடிங் சார்ட்டையும் இது நம்ம இதுலயே பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம வாங்கிட்டு இன்னைக்கு வாங்கி வித்துக்கலாம் இல்லை நாளைக்கு வாங்கி இதை வந்து இன்ட்ராடேன்னு தனியா இருக்கு, பொசிஷன் லெவல் தனியா இருக்குது. நம்ம இன்னைக்கே வாங்கி வித்தோம்னா அதுக்கு இப்போ இன்ட்ராடே, இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்தவங்க வித்தோம்னா அது வந்து சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம இதோட நம்ம நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட கண்டினியூஷனை வந்து நம்ம வந்து அடுத்த செஷன் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த செஷன் வந்து டைம் வந்து நமக்கு வந்து முடிய போகுது. 1/2 hour தான் நம்ம அந்த செஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 1/2 hour முடிய போது நம்ம அடுத்த வீடியோவை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் வந்து இப்ப நம்ம பண்ண அந்த கிளாஸ் வந்து ஏன் இதாச்சு இன்டர்நெட் அதுவா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏமா நம்ம 1/2 மணி நேரம் தான் ரெக்கார்டிங்க 2 ஆச்சு.